வெல்கம் டு லேன்டெக். மைசெல் சுந்தர். இந்த வீடியோவில் நம்ம ப்ரோட்டோகால் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோட்டோகாலுங்கிறது நெட்வொர்க்கிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நெட்வொர்க்கிங்கில் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டாலும் எல்லாமே ஒரு ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நம்ம இது வரைக்கும் நிறைய ப்ரோட்டோகால் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு HTTP, HTTPS, ARP, DNS இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ப்ரோட்டோகால்னால் என்ன, ப்ரோட்டோகாலோட தேவை என்ன, ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் என்ன பர்பஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா ப்ரோட்டோகாலையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் ஒரு சில இம்பார்ட்டண்டான ப்ரோட்டோகாலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் மற்ற ப்ரோட்டோகாலை பற்றி பார்க்கலாம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். பவானி, செலின். அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. பவானிக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், செலினுக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும்னா அவங்க 2 பேரால் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பவானி என்ன பேசுகிறாங்கங்கிறது செலினுக்கு புரியாது, செலின் என்ன சொல்கிறாங்கங்கிறது பவானிக்கு புரியாது. இப்போ 2 பேருக்குமே ஏதாவது ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2 பேரால் பேசிக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் நடக்குதுல்ல. சேம் இதே தான் அவங்களோட கம்ப்யூட்டருக்கும். இப்போ 2 பேரும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. அந்த 2 கம்ப்யூட்டருமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாமல் சும்மா கம்யூனிகேட் பண்ணுன்னா அந்த கம்யூனிகேஷன் ஒரு எஃபெக்டிவாகவே இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ மலரோட கம்ப்யூட்டர் 100 Mbps லைனில் கனெக்ட் ஆகிருக்குன்னா, இப்போது பவானி 1000 Mbps ஸ்பீடில் டேட்டா சென்ட் பண்ணாங்கன்னா அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுற கேப்பபிலிட்டி மலரோட கம்ப்யூட்டருக்கு கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் முன்னாடியே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் பண்ணணும். அப்படி போட்டுக்கிட்டு அவங்க கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்களால எஃபெக்டிவாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இதை தான் நம்ம ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன். நெட்வொர்க்கிங்கில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. TCP, UDP, HTTP, FTP, ARP இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 3 டைப்புக்குள்ளே அடக்கிடலாம். அது எதெல்லாம்னா, ஒயர்லெஸ் ப்ரோட்டோகால், ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதில் முதல்ல ஒயர்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னா, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வைஃபை நெட்வொர்க், ப்ளூடூத் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் இருக்க கனெக்ஷனுக்காக ஒரு சில செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஒயர்லெஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். அடுத்தது ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பிங்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுது. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணுறப்போ நிறையா ரவுட்டர் வழியாக ரவுட் ஆகி தான் அந்த டேட்டா கடைசியாக டவுன்லோட் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ இதில் எது பெஸ்ட்டு பார்த்துங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்லுவோம். இதுக்கு உதாரணத்துக்கு RIP, EIGRP, OSPFன்னு சொல்லி மெயினாக ஒரு 3 ப்ரோட்டோகால் இருக்குது. ஒரு சில ப்ரோட்டோகால் என்ன பண்ணுன்னா, இருக்கிறதுலே எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ அதை கண்டுபிடிச்சி கொடுக்கும். இன்னொரு ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா, இருக்கிறதுலே எது ஸ்பீடான லைனோ, அதாவது ஷார்ட்டஸ்ட் பார்த்து பார்க்காம எந்த லைனில் போனால் ஸ்பீடாக டேட்டா டவுன்லோட் பண்ண முடியுமோ அந்த பார்த்தை எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம் ரவுட்டிங் கான்செப்டில். ஓகே, இந்த இடத்துல நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது 3rd டைப்பான இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் ப்ரோட்டோகாலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா TCP, UDP, HTTP, ARP இதெல்லாமே தான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. இப்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நெட்டில் பண்ணுற ஆக்டிவிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் தான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்லுவோம். இப்போது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு HTTP. HTTP அப்படின்னா என்னென்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு வெப்பேஜை நம்ம லோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் தான் HTTP. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு திரும்ப அந்த வெப்பேஜ் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ HTTPயில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாம் அனுப்புகிற எல்லா டேட்டாவுமே எதுவுமே என்கிரிப்ட் ஆகி போகாது, அப்படியே பிளெயின் டெக்ஸ்ட் போகும். ஸோ இதனால் நம்ம நெட்வொர்க்கில் யாராவது நம்மளை மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நாம் அனுப்புகிற டேட்டா எல்லாத்தையுமே அவங்களால ரீட் பண்ண முடியும். இதுதான் HTTPயில் இருக்க ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்காக தான் இதோட அப்கிரேட் வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் HTTPS. அப்படின்னா HTTP வித் செக்யூர். இதில் என்ன நடக்கும்னா, நம்ம அனுப்புகிற டேட்டாவை
எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி தான் நம்ம வந்து வெளியே அனுப்புவோம். ஸோ அனுப்புகிறப்போ யாராவது மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி நாம் அனுப்பின டேட்டாவை ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வெறும் ஜங்க் கேரக்டர் தான் இருக்கும். அது ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. இந்த செக்யூர் கனெக்ஷனுக்காக நாம் இன்னும் ஒரு சில ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் SSL TLS. SSL அப்படின்னா என்னென்னா செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. TLSனா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டோட கம்யூனிகேட் வந்து பண்ண போகிறோம்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே வந்து ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இருக்கும். அதாவது இந்த வெப்சைட் வந்து ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தாங்கிறதுக்கு டிஜிட்டலில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். நாம் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வெப் ப்ரௌசர் அந்த சர்டிஃபிகேட்டை ரெக்வஸ்ட் வந்து பண்ணும். அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம கம்ப்யூட்டர் வந்து வாங்கி அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் தான் SSL. SSLோட அப்கிரேட் வெர்ஷன் தான் TLS. அடுத்தது DNS. DNSனா டொமைன் நேம் சிஸ்டம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். DNS என்ன பண்ணணும்னா ஒரு ஹோஸ்ட் நேமுக்கு என்ன IP அட்ரஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். இதுதான் DNSோட வேலை. உதாரணத்துக்கு கூகுள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். அதோட IP அட்ரஸை நம்மளால் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், www.google.com தான் போடுவோம். ஸோ இப்படி போடுறப்போ இந்த ஹோஸ்ட் நேமுக்கு என்ன IP அட்ரஸுங்கிறத DNSங்கிற ஒரு ப்ரோட்டோகால் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கும். இது பேக்ரவுண்டில் நடக்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது. இதே மாதிரி தான் ARPனு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா IP அட்ரஸ்லேருந்து மேக் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் ARPனு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னா மேக் அட்ரஸ்லேருந்து IP அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த ARP ப்ரோட்டோகாலை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அடுத்தது TCP அண்ட் UDP. TCPங்கிறது ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். அதுவே UDPங்கிறது கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். இப்போ உதாரணத்துக்கு பவானி ஒரு ஃபைலை செலினுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிறப்போ அவங்க TCP வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி நடக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஃபைலை நம்ம அப்படியே அனுப்ப முடியாது. அதை மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்படி பிரித்து வச்சுருக்கிறத நம்ம செக்மெண்ட், பேக்கெட், ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம நெட்வொர்க்கிங்கில் அதை ஜென்ரலாக நம்ம பேக்கெட் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம பேக்கெட்லேருந்து சொல்லலாம். ஸோ ஒரு 10 பேக்கெட்டை வந்து பிரித்து வச்சுருக்கோம். அந்த 10 பேக்கெட்டை செலினுக்கு வந்து அனுப்பி ஆகணும். இதுதான் வேலை. ஓகேவா, டன். அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது TCP ப்ரோட்டோகால். ஸோ அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் 3-way ஹேண்ட் ஷேக்கிங். அப்படின்னா என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல பவானி வந்து சின் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டை செலினுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த பேக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி எங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த பேக்கெட் ஒன்ஸ் செலினுக்கு ரிசீவ் ஆனோடனே செலின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்னுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. அதுதான் சின் ஆக் பேக்கெட். ஸோ அந்த பேக்கெட்டை இப்போது பவானிக்கு வந்து அனுப்புவாங்க. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி நான் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் சின் ஆக் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பவானி கடைசியாக ஆக் அதாவது அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்டை தான் அனுப்புவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓகே நம்ம 2 பேருமே வில்லிங்காக இருக்கோம், நம்மளோட கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், கனெக்ஷன் க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-way ஹேண்ட் ஷேக்கிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பவானி வரிசையாக அவங்களோட டேட்டாவை அனுப்பலாம். ஸோ அப்படி தான் பவானி அந்த 10 பேக்கெட்டையும் வரிசையாக 1 by 1 அனுப்புகிறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணுறது TCP ப்ரோட்டோகாலுங்கிறதுனால ஒவ்வொரு பாக்கெட்டுக்குமே அக்னாலஜ்மெண்ட் வந்து செலின் வந்து கொடுத்தாகணும். அக்னாலஜ்மெண்ட்னா இந்த மாதிரி உங்களோட பாக்கெட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டுக்குமே அக்னாலஜ்மெண்ட் வரதுனால பவானிக்கு வந்து தெரியும் அவங்க அனுப்பியிருக்க பாக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்காங்கிறது. ஸோ இதனால தான் TCP நம்ம வந்து ஒரு ரிலையபிள் ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது அண்ட் அது போக ஒவ்வொரு பாக்கெட்டுக்குமே நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரிலையபிள் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இதை நம்ம மேக்ஸிமம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி பர்பஸ்க்காக அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது UDP. UDPங்கிறது ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். எப்படி TCPயில் ஒரு 3-way ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா வந்து அனுப்பணும் இல்லையா? பட் ஆனால் UDPயில் வந்து அப்படி கிடையாது. UDP எந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்பையோ இல்லைனா ஒரு வீடியோ கால் வந்து பண்ணுறாங்க. பவானி செலினுக்கு வந்து ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ ரன் டைமில் நிறையா வந்து பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பேக்கெட் எல்லாமே வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா செலினுக்கு வந்து போயிட்டே இருக்கும். சப்போஸில் ஏதாவது ஒரு பேக்கெட் வந்து லாஸ் ஆனால் கூட அந்த பேக்கெட்டை திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லி செலின் வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடியோ காலுங்கிறப்போ அந்த டைமில் அந்த பேக்கெட் மட்டும் வந்தால் போதும். சப்போஸ் அந்த டைமில் அந்த பேக்கெட் வரலாம் கூட அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து லைவாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம UDP வந்து யூஸ் பண்ணுவோம். UDPங்கிறது TCPயோட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வரப்போகிறது இல்லை. இதை நம்ம இந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவோம்.
இந்த டிசிபி அண்ட் யூடிபி நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண 2 பேர் இருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் டிசிபி ப்ரோட்டோக்காலில் தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா ஒய்ஃப் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட்டாக அவங்களோட ரீப்ளை தருவாங்க இல்லையா? சேம் இது தான் வைஸ் வெர்சா. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ரீப்ளை பண்ணுவாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அவங்க அப்படி தான் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யூடிபியோட லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா ஒய்ஃப் இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லி அதுக்கு ரீப்ளை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒய்ஃப் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் அதை லிசனிங் மோட்லேயே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு நம்ம சொன்ன விஷயம் போய் சேர்ந்துச்சா சேரலாங்களாம் கொல்லப்பட மாட்டாங்க. இவங்க சொல்லணும்னு நினச்சதை அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறது. டிசிபியை பொறுத்த வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வரும், யூடிபியை பொறுத்த வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வராது. யூடிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறவங்களோ அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் போய் சேர்ந்துச்சா சேரலையாங்கிறது யூடிபியில் சென்டருக்கு தெரியாது. அவ்வளோதான். இதை நம்ம இப்படி சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் இது போக இன்னமும் நிறையா நெட்வொர்க் ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் போக போக பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.